3 மணிக்கு எந்திரிக்கிறது ஆரம்பத்தில் முடியாது. எப்படி மேடம் பேக்கெட் கொண்டு வரீங்க? ஸ்டார்டிங்கில் அதுதான் அந்த பேனிக் தான். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு 70 days தான் இருக்குது, நம்ம ஒன்றுமே படிக்கலை, இப்போ தான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணியிருக்கோம் அந்த எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் படிக்க ஆரம்பித்தது. அப்புறம் போக போக அதுதான் நம்ம அந்த சிலபஸோட அந்த இதுக்குள்ளே வந்துட்டோம்னா அது வந்து ராட் ரேஸ் மாதிரி ஆகிடும். நேற்று இவ்வளோ படித்தோம், இன்றைக்கி கம்மியாக படித்தோம்னா நம்மளுக்கே நாள் ஃபுல்லாக டல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டே அப்போ எந்திரிச்சு அந்த 6 hours வந்து படித்தா தான் நம்மளால் நெக்ஸ்ட் டே ஓட முடியும். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது அந்த ஷெட்யூல் போட்டுட்டோம் அப்படின்னா இப்போ 5 days நான் 500 pages முடிக்கணும் அப்படின்னா நான் 100 pages வேறு எப்படியுமே நான் கவர் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட் எழுதணும்னா மினிமம் 3 மணி நேரம் டெஸ்ட் எழுதுறதுக்கு எனக்கு வேணும். ஸோ 3 hours படித்து டெஸ்ட் எழுதி இது பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா தூக்கம் வராது, எதுவுமே வராது. நான் உங்கள் சக்ஸஸில் அந்த ஏர்லி மார்னிங் வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? இனிஷியல் டேஸில் வந்துட்டு இப்போ நான் ஒரு பீஸ் ஆஃப் மெட்டீரியலை வந்து டே டைமில் நான் படிக்கிறேன் அப்படின்னா டபுள் த டைம் எடுக்கும். அதே ஏர்லி மார்னிங் ஏர்லி மார்னிங் அதுதான் இட் இஸ் அ ப்ரூவன் டெக்னிக். ஏன்னா அந்த டைம் வந்து நமக்கு பிரெயின் வந்து அந்த ஆல்ஃபா வேவ்ஸ் பீட்டா வேவ்ஸ் அந்த ஸ்டேஜில் இருக்கும். நம்ம எது சொன்னாலும் பிரெயின் வந்து எடுத்துக்கும். ஏர்லி மார்னிங் வந்து ஹெல்த்து ஃபிசிக்கலி மென்டலி எல்லாமே வந்துட்டு நமக்கு ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து நம்ம போடும்போது வைக்கிற இன்டென்ஷனுமே வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். அந்த மாதிரி 3 o'clock ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிக்கும்போது இனிஷியலாக எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். சீரீஸ் ஆஃப் அலாரம்ஸ் வச்சிடணும். அண்ட் சஃபிஷியண்ட்டாக தூங்கிட்டோம் அப்படின்னா 3 o'clock எந்திரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 10-20 days வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த 21 day ரூலில் சொல்கிற மாதிரி 21 days பண்ணிட்டோம்னா. யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் ஜனனி. இந்த குரூப் 1 எக்ஸாமில் ஸ்டேட் 10th ரேங்க். ஸோ இது வந்து என்னோட 4th attempt. இதுக்கு முன்னாடி எல்லா ப்ரிலிம்ஸுமே வந்துட்டு நான் கிளியர் பண்ணியிருக்கேன். 2019 இப்போ வரைக்கும் நடந்த ப்ரிலிம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கேன். குரூப் 2 ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி குரூப் 2ல இப்போ அசிஸ்டன்ட் இன் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த அட்டெம்ப்டில் வந்துட்டு மெயின்ஸில் 530 marks அண்ட் இன்டர்வியூவில் ஃபர்ஸ்ட் ஸ்லாப் வந்து நான் செக்யூர் பண்ணியிருக்கேன். ஏர்லி மார்னிங்கிறது வந்து என்னால் வந்து அந்த டைம் மட்டும்தான் என்னால் படிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு ஜாபே வந்து எனக்கு ரொம்ப பிரெயின் ட்ரைனிங்காக இருக்கும். ஈவினிங் வந்து என்னால் படிக்கவே முடியாது. அப்படியே லேப்டாப் மூடி வச்சுட்டா ஃப்ரீயாக இருக்கணும்னு தான் தோணும். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதில் 3 to 9 படிக்கிறதே வந்து அந்த 6 hours படித்தாலே நமக்கு ஒரு ஃபுல் டே படித்ததோட இது மாதிரி கிடைக்கும். அண்ட் இதை வந்து நான் எப்படி அட்வான்டேஜஸாக பார்த்தேன்னா, இப்போ ஃபுல் டைம் ஆஸ்பிரன்ஸ்னால் ஃபுல் டைம் படிப்பாங்க. நமக்கு இருக்கிறது இந்த 6 hours தான். 1 மணி நேரம் தூங்கிட்டா கூட 5 hours தான் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ட்ரைவே வந்து நம்மளை காலையில் எந்திரிக்க வச்சிரும். அம்மா காலையில் எந்திரிச்சிருவாங்க. இப்போது 4 o'clock 3:30-4 வந்து அம்மா எந்திரிச்சிருவாங்க, பூஜை பண்ணுவாங்க, சாம்பிராணி போடுவாங்க. அந்த சாம்பிராணி ஸ்மெல்லுக்கே எனக்கு மெயினாக தூக்கம் வராது. ஸோ அது அப்படியே ஆக்டிவேட் ஆகிடும் பிரெயின். வீட்டில் எல்லாருமே எந்திரிச்சிருவாங்க. அப்பா எந்திரிச்சிருவாங்க, அம்மா எந்திரிச்சிருவாங்க. அப்படியே உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடுறது. இப்போ 3 o'clock எந்திரிக்கணும்னா ஒரு 6-7 வந்து கொஞ்சம் டல் ஆகும் படிக்கிறது. அந்த டைமில் என்ன பண்ணுவேன்னா வெளியில் வர்றது, மொட்டை மாடியில் போய் படிக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது நடந்துகிட்டே படிக்கிறது, இல்லைனா அந்த டைமில் ஏதாவது டெஸ்ட் எழுதுறது, வீடியோ பார்க்குறது, இந்த மாதிரி நம்ம வந்து மெத்தட்ஸை வந்து மாற்றி மாற்றி படித்தோம்னா பிரெயினும் கொஞ்சம் டயர்ட் ஆகாமல் அப்படியே ஓடிட்டே இருக்கும். ஸோ அப்படி பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் 7 to 9 வந்து கொஞ்சம் நல்லாவே ஃபோக்கஸ்டாக படிக்கலாம். ஸோ மெயினாக அதுதான் பண்ணேன். 3 மணிக்கு எந்திரிக்கிறது ஆரம்பத்தில் முடியாது. எப்படி மேடம் பேக்கெட் கொண்டு வரீங்க? ஸ்டார்டிங்கில் அதுதான் அந்த பேனிக் தான். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு 70 days தான் இருக்குது, நம்ம ஒன்றுமே படிக்கலை, இப்போ தான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணியிருக்கோம் அந்த எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் படிக்க ஆரம்பித்தது. அப்புறம் போக போக அதுதான் நம்ம அந்த சிலபஸோட அந்த இதுக்குள்ளே வந்துட்டோம்னா அது வந்து ராட் ரேஸ் மாதிரி ஆகிடும். நேற்று இவ்வளோ படித்தோம், இன்றைக்கி கம்மியாக படித்தோம்னா நம்மளுக்கே நாள் ஃபுல்லாக டல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டே அப்போ எந்திரிச்சு அந்த 6 hours வந்து படித்தா தான் நம்மளால் நெக்ஸ்ட் டே ஓட முடியும். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது அந்த ஷெட்யூல் போட்டுட்டோம் அப்படின்னா இப்போ 5 days நான் 500 pages முடிக்கணும் அப்படின்னா நான் 100 pages வேறு எப்படியுமே நான் கவர் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட் எழுதணும்னா மினிமம் 3 மணி நேரம் டெஸ்ட் எழுதுறதுக்கு எனக்கு வேணும். ஸோ 3 hours படித்து டெஸ்ட் எழுதி இது பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா தூக்கம் வராது, எதுவுமே வராது. நான் காலேஜ் டேஸ்லேருந்தே வந்துட்டு 3 o'clock எழுந்து படிக்கிறது வந்து பழகிருச்சு. ஏன்னா அந்த மாடல் எக்ஸாம் மிட்சம் எல்லாம் வந்து வைக்கும்போது டே ஃபுல்லாக கிளாஸ் இருக்கும். காலையில் ஃபஸ்ட்டு 2 period மட்டும் டெஸ்ட் எழுதுவோம். ஸோ ஈவினிங் காலேஜ் ஒர்க்கை முடிச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு தான் எக்ஸாமுக்கு படிக்க டைம் இருக்கும். ஸோ காலேஜ் டேஸ்லேருந்தே ஈவன் பிஃபோர் தட் ஸ்கூல் டேஸ்லேருந்தே எனக்கு அந்த ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிக்கிறது வந்து இதுவாக தான் இருக்கும். இனிஷியலாக எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். சீரீஸ் ஆஃப் அலாரம்ஸ் வச்சிடணும். அண்ட் சஃபிஷியண்ட்டாக தூங்கிட்டோம் அப்படின்னா 3 o'clock எந்திரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 10-20 days வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த 21 day ரூலில் சொல்கிற மாதிரி 21 days பண்ணிட்டோம்னா அப்புறம் வந்துட்டு இது பண்ணிடலாம். 3 மணிக்கு ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது உங்களுக்கு? வந்து சமயத்தில் நைட்டில் படிக்கிறது மார்னிங் நிறைய வித்தியாசம் இருக்கும். எவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது? ஏர்லி மார்னிங் அதுதான் இட் இஸ் அ ப்ரூவன் டெக்னிக். ஏன்னா அந்த டைம் வந்து நமக்கு பிரெயின் வந்து அந்த ஆல்ஃபா வேவ்ஸ் பீட்டா வேவ்ஸ் அந்த ஸ்டேஜில் இருக்கும். நம்ம எது சொன்னாலும் பிரெயின் வந்து எடுத்துக்கும். அந்த டே ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா டே வந்து நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. நிறையா மீட்டிங்ஸ் அது இதுன்ட்டு ஏதாவது ஒன்று பேக் டு பேக் போயிட்டே இருக்கும். நம்ம நினச்சாலும் நம்மளால் எடுத்து படிக்க முடியாது. தலைவலிக்கும், ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும். ஏர்லி மார்னிங் வந்து ஹெல்த்து ஃபிசிக்கலி மென்டலி எல்லாமே வந்துட்டு நமக்கு ஸ்டேபிளாக இருக்கும்.
ஸோ அந்த டைம் வந்து நம்ம போடும்போது வைக்கிற இன்டென்ஷனுமே வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். அந்த மாதிரி 3 o'clock ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிக்கும்போது. உங்கள் சக்ஸஸில் அந்த ஏர்லி மார்னிங் வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? இனிஷியல் டேஸில் வந்துட்டு இப்போ நான் ஒரு பீஸ் ஆஃப் மெட்டீரியலை வந்து டே டைமில் நான் படிக்கிறேன் அப்படின்னா டபுள் த டைம் எடுக்கும். அதே ஏர்லி மார்னிங் படிக்கிறேன் அப்படின்னா டே ஃபுல்லாகவும் நமக்கு வந்து சேர்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து ஒரு 50% ஆஃப் த டைம்லேயே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அந்த பேசிக் ஸ்டார்டிங் நாலேஜ் கேதர் பண்ணது எல்லாமே வந்து எனக்கு அந்த ஏர்லி மார்னிங் படித்ததில் வந்துட்டு ஒரு பெரிய ரோல் இருக்குது. இந்த ஏர்லி மார்னிங் படிக்க நினைக்கிறேங்க பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஏர்லி மார்னிங் எந்திரிக்க முடியாது. அவங்க பேசுங்க ஏர்லி மார்னிங் அட்வான்டேஜ் வந்து எப்படிங்க வாங்க? ஸோ ஏர்லி மார்னிங் அதுதான் நமக்கு வந்துட்டு ஒரு டைம் நம்ம அதை வந்து டேஸ்ட் வந்து நம்ம அதை இது ஃபீல் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரிட்டென்ஷன் வந்து எவ்வளோ நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளே வந்து அதுக்கு அலைன் ஆகிடுவோம். ஸோ இதை உட்காந்து நான் நாள் ஃபுல்லாக படிக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் படிச்சுட்டேன்னா நாள் ஃபுல்லாக நான் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துகிட்டு போயிட்டோம்னா ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது வந்து நமக்கு அதுவே ஒரு ரொட்டீன் மாதிரி மாறிடும். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிட்டு நான் அது பண்ணதில்லை. பட் ஜென்ரலாக வந்துட்டு ஒரு ஹாட் வாட்டர் ஷவரோ ஒரு கோல்டு வாட்டர் ஷவரோ எடுக்கும்போது ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க ஒரு கோல்டு ஷவர் எடுத்தோம்னா இமீடியட்டாக வந்து நர்வஸ் சிஸ்டம் பிளட் ஸ்ட்ரீம் எல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னுவாங்க. காலையில் எந்திரிச்சு சாமியை கும்பிட்டு படிக்கிறது இன்னொரு ஸ்ட்ராட்டஜி. அது மாதிரி கூட பண்ணலாம். இல்லைனா ஒரு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த 5 minutes வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான ஏதாவது ஒரு டாஸ்க் எடுத்துகிட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு 5 minutes எந்திரிச்சோடனே ஜேர்னலிங்கோ இல்லை ஒரு கலரிங்கோ ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பிரெயினை ட்ரிக் பண்ணி ஆரம்பிச்சு விட்டுட்டு அப்புறமா ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணோம்னா அந்த 20 days தாண்டிட்டோம்னா அதுக்கப்புறம் ஈஸியாகிடும். உங்களால் அந்த ஏர்லி மார்னிங் கண்டினியூ பண்ண முடியாது? 3 மணி அப்படிங்க கண்டினியூ பண்ண முடியும்? அது நான் வந்துட்டு ஒரு அரௌண்ட் ஒரு 1 year வரைக்குமே நான் அதை வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் அந்த பிரேக்கெல்லாம் வந்துச்சு இல்லை கொரோனா லாக்டவுன் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்ததுக்கப்புறமுமே அதை நல்லாவே நான் ஃபாலோ பண்ணேன். அந்த 4 to 9 அங்கே வந்ததுக்கப்புறம் 4 o'clock எந்திரிக்க ஆரம்பித்தேன். அந்த ஒரு 4 to 9 இல்லை அந்த ஃபஸ்ட்டு ஸ்டாண்டப் கால் எங்களுக்கு மார்னிங் ஸ்டாண்டப் கால் வந்து 9 o'clock இருக்கும். அதுக்கு முன்னாடி 5 hours படிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அது அப்படியே செட் ஆகிடும் நமக்கு. அப்புறம் பையன் பிறந்ததுக்கப்புறம் அந்த ரொட்டீன் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சு. நைட்டில் ஃபீட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப பிரேக் ஆகிடுச்சு. எனக்கு ஒரு பிகினர் ஹஸ்பண்ட் வந்து 3 மணிக்கு ஏன் எந்திரிக்கணும்னு சொல்லி அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுனால எல்லாருக்கும் அப்படி சொல்ல முடியாது. பட் ஜென்ரலாக வந்து பார்க்கும்போது பிரெயினே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம படிக்கிறதே வந்து நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ மெயின்ஸ்லலாம் பார்த்தோம்னா அந்த ஒரு 10 மார்க்குக்கு 7 minutes தான் அப்படின்னு எடுக்கும்போது எங்கெங்கே இருந்தோ அது வந்து இன்ஃபர்மேஷனை வந்து கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுக்கணும். அது வந்து ப்ரைமரி மெமரியிலேருந்து செகண்டரி மெமரிக்கு ஷிஃப்ட் ஆகணும் நம்ம பிரெயினில். அது ஷிஃப்ட் ஆனால் தான் நமக்கு எங்கேயோ கோர் மெமரியில் இருக்கிறதெல்லாம் வந்து அந்த டைமில் ஆன்சராக வந்து அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷனில் நமக்கு விழுகும். ப்ரிலிம்ஸ்லேயுமே அப்படி தான் அந்த 3 hours அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு ஷார்ட் டைமில் ரீகால் படிச்சிருப்போம் ஞாபகம் வராது. அது ரீகால் ஆகி திருப்பி வர்றதுக்கு வந்து அந்த ஒரு உங்கள் பிரெயினுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். சில பேருக்கு வந்து எல்லோரும் வீட்டிலேருந்து வேலைக்கு போனதுக்கப்புறம் மதிய டைம் வந்து எனக்கு நல்லா காமாக இருக்கும், அந்த டைம் படிக்கிறது ரிட்டென்ஷன் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த டைம் நீங்கள் படிக்கலாம். இல்லை மதியம் தூங்கி எழுந்துச்சு படிப்பாங்க, அந்த மாதிரி படிக்கலாம். எனக்கு மிட் நைட்டும் சூப்பராக செட் ஆகும். நைட்டு 9 o'clockலேருந்து காலையில் 3 மணி வரைக்கும் கூட படிப்பேன். அந்த மாதிரி படிக்கிறது எனக்கு இன்னுமே பெட்டராக இருக்கும். பாட்டு போட்டுகிட்டே படிப்பேன், ஏதோ ஒன்று பண்ணுவேன். எனக்கு அது இன்னுமே பெட்டராக ரிட்டென்ஷன் கொடுக்கும். அந்த மார்னிங் படிக்கிறதுல அட்வான்டேஜ் நிறைய இருந்துச்சு உங்களுக்கு? நிறைய இருந்தது. அது கொஞ்சம் வந்துட்டு டே ஃபுல்லாக டயரிங்காக இருக்கும், தலைவலி வரும், எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துச்சு. பட் ஸ்டடீஸ் ஓரியன்டாக பார்க்கும்போது ஏர்லி மார்னிங் வந்து இட் வாஸ் பெட்டர்.